முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். கந்தபுராணத்தினுடைய சென்ற பதிவில் நம்ம முருகப்பெருமான் ஆட்டுக்கடாவை வாகனமாக ஆக்கி கொண்டார். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி போன பதிவில் நம்ம பார்த்தோம். இந்த பதிவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததால சிறைப்பட்ட பிரம்மனையே முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியாததுனால சிறைப்பிடிச்சிட்டாரு. அதே மாதிரி சிவபெருமானும் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு குமரனை பார்த்து கேட்கவும், அந்த சண்முக பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, பிரணவ மந்திரத்தை கேட்பதற்கு உபதேசம் பெறுவதற்கு நான் குருவை போலவும் நீங்கள் சிஷ்யனை போலவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி ஈசன் அதே மாதிரி அமர வச்சுட்டு முருகப்பெருமானை, அதாவது தான் தரையில் அமர்ந்து முட்டி போட்டு வாய்களை பொத்தி காதுகளுக்கிடையில் அந்த முருகப்பெருமான் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை சொல்கிறாரு. இதுதான் இந்த பதிவினுடைய பொருள். வாங்க என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு சமயம் பிரம்மன், தேவர்கள் இவங்க எல்லோரையுமே தரிசிக்க கைலாயத்துக்கு வராரு. அந்த மாதிரி வரும்பொழுது அவர் ஈசனுடைய திருவடிகளை போற்றி கொண்டாடுறாரு. பிரம்மன் திருவருள் பெற்று திரும்புகிற நேரத்தில் குமரனை பார்க்குறாரு. குமரனை பார்த்ததும் வருக அப்படின்னு அழைக்கிறாரு. எம்பெருமான் திருவருளை எண்ணி எண்ணி மகிழ்ந்திருந்த நான்முகன் குமரனை கண்டதும் அவரை வணங்க வேண்டும் என்ற நினைப்பே மறந்துடுறாரு. முகத்தில் ஒரு சின்ன சிரிப்போட, குமரா கூப்பிட்டாயா, இப்போதுதான் உன் தந்தையை கண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருகில் வராரு. முறைப்படி வணங்க வேண்டிய பணியை செய்யாததோடு தம்மை சிறு குழந்தையாய் எண்ணி பதிலளித்த பிரம்மனிடம் குமரனுக்கு கோபம் வந்தது. சிருஷ்டி தொழிலே ஈடுபட்டிருக்கும் நான்முகன் தமக்கு மிஞ்சியவர் எவரும் இல்லை அகங்காரத்தில் இருப்பதை போக்க அவருக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்று நினைத்தார் குமரன். வேதஸ்வரூபியே, தங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்கிறாரு சண்முக பெருமான். குமரா, இறைவன் திருவருளால் நான் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து வருகிறேன். அண்ட சராசரங்களும் என்னுடைய படைப்பே அப்படின்னு சொல்றாரு நான்முகன். குமரன் புன்னகை செஞ்சுக்கிட்டே, ஐயனே, உலகம் முழுவதையும் நீரே படைப்பதாக சொல்றீங்க. அந்த விதமாக சகல வேதங்களுக்கும் முதன்மையாக விளங்கும் பிரணவத்தின் பொருளை எனக்கு விளக்கி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு சண்முக பெருமான் பிரம்மன் கிட்ட. பிரம்மன் என்ன சொல்லுவார்? அதன் பொருளை எவ்வாறு குமரனுக்கு விளங்கும்படி எடுத்து சொல்வார்? ஞானிகளே மிகுந்த தவத்தின் மூலம் அதை அறிய முற்படும் பொழுது சிறுவனுக்கு எந்த வகையில விளங்குமாறு எடுத்து சொல்றது? நான்முகன் குழம்பிய மனதோடு மௌனமாக நிற்கிறாரு. குமரன் கலகலவென்று சிரிச்சுக்கிட்டே, ஐயனே, உமக்கு இதனுடைய பொருள் தெரியாதோ? நான் சொல்கின்றேன் கேளும். பிரணவ பொருளே இறைவனுக்கு பீடமாய் விளங்குகின்றது. யாவரும் தோன்றும் இடமாய் விளங்குகின்றது. சகல வேதங்களும் ஆதியாய் உள்ளது. காசியில் இறப்பவர்களுக்கும் எம்பெருமான் அவர்களுடைய செவியில் போதிப்பதும் அதுவே. இதனை உணராது நீ எந்த காரியம் செய்தும் பயன் என்ன அப்படின்னு கேட்டு அவருடைய தலையிலே குட்டி, அதற்கப்புறம் தம்முடைய வீரர்களை அழைத்து நான்முகனை சிறையில் அடைக்க உத்தரவிடுறாரு. அவர்களும் அவரை இழுத்து சென்று சிறையில் அடைச்சு காவல் இருக்காங்க. குமரன் 4 கைகள் கொண்டு ஒரு கரத்தில் ஜபமாலையும் மற்றொரு கரத்தில் கமண்டலமும் கொண்டு மற்ற 2 கைகளும் அபய வரதங்களாக இருக்க தாமே படைப்பு தொழிலை மேற்கொள்றாரு. பிரம்மன் சிறைப்பட்டது கண்டு தேவர்கள் எல்லோரும் நடுநடுங்கி அந்த இடத்தை விட்டே போயிடுறாங்க. கொஞ்ச காலம் போனது. பிரம்மன் சிறையிலே கிடந்து வருந்திட்டு இருக்காரு. குமரனை கண்டதும் அவரை வணங்கி, தொழாததே அத்தகைய துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு எண்ணி மனம் வருந்துறாரு. பிரம்மன் இல்லையே என்ற எண்ணம் தோன்றாதவாறு சண்முகன் படைப்பு தொழிலை நடத்திட்டு வராரு. பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் கந்தகிரியில் நான்முகன் பட்டு வரும் துன்பத்தை நீக்க நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் தேவர்களுடன் கைலாயம் சென்று இறைவனை தரிசிக்கிறாரு. ஈசனும் அவரை வரவேற்று அங்கு வந்த காரணத்தை கேட்குறாங்க. பிரபு மகாதேவா, தாங்கள் திருக்குமரன் சண்முகன் பிரணவத்தின் பொருளை கூறுமாறு பிரம்மனை கேட்க அதை சொல்ல தெரியாமல் அவர் மயங்கினார். அதற்காக பிரம்மனை தலையிலே குட்டி கந்தகிரியில் சிறையில் அடைத்து விட்டான் சண்முகன். அத்துடன் தாமே படைப்பு தொழிலையும் நடத்தி வருகின்றார். பல காலமாக சிறையிலே கிடந்து வருந்தும் நான்முகன் மீது கருணை கொண்டு அவரை விடுவிக்க வேண்டும் என்று எல்லோருமே பரந்தாமனோடு சேர்ந்து சொல்றாங்க. ஈசன் நந்தியை அழைத்து கந்தகிரிக்கு சென்று நான்முகனை சிறை விடுத்து இங்கு அழைத்து வா அப்படின்னு சொல்றாரு. நந்தி தேவர் கணங்களோடு குமரனிடம் சென்று, சரவண பெருமானே, தங்களால் சிறை வைக்கப்பட்டிருக்கும் பிரம்மனை விடுவிக்குமாறு இறைவன் உம்மிடம் தெரிவிக்க என்னை அனுப்பினார் அப்படின்னு நந்திதேவர் சண்முக பெருமானிடம் சொல்றாரு. பிரம்மனை ஈசனிடம் அழைத்து செல்ல காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டதும் கந்தன் பன்மடங்கு கோபம் அடைந்தார். கண்கள்
கனலை கக்க நந்தியை நோக்கி சீறினார். பிரம்மனையும் விட முடியாது, நீ இங்கு நிற்பாயானால் உன்னையும் சிறையில் அடைப்பேன் என்றார். நந்திதேவர் இறைவனிடம் திரும்பி வந்து குமரனுடைய கோபத்தை எடுத்து கூறினார். அதை கேட்ட எம்பெருமான் புன்னகை செய்தார். நானே அங்கு செல்கின்றேன் என்று கூறி கந்தகிரிக்கு புறப்பட்டார் ஈசன். விஷ்ணுவும் தேவர்களும் ஈசனை பின்தொடர்ந்து சென்றனர். இறைவனை கண்டதும் குமரன் ஓடி வந்து அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார். தந்தையே, என்னை தேடி இங்கு வர வேண்டுமா? வரும்படி சொல்லியிருந்தால் நானே உங்களை வந்து பார்த்திருப்பேனே அப்படின்னு சொல்றாரு. குமரா, சிருஷ்டி தொழிலுக்காக நியமிக்கப்பட்ட நான்முகனை ஏதோ காரணம் பற்றி நீ சிறையில் அடைத்திருப்பதாக அறிந்தேன். அவரை சிறையில் இருந்து விடுவிக்குமாறு நந்தியிடம் சொல்லி அனுப்பினேன். நந்தியை கோபித்து அனுப்பிவிட்டாய். ஆகவே பிரம்மனை அழைத்து செல்ல நானே நேரில் வந்தேன் என்றார் இறைவன். குமரப்பெருமான் மறுமொழி ஏதும் பேசாது ஆட்களை அழைத்து பிரம்மனை சிறையிலிருந்து விடுவித்து அழைத்து வருமாறு சொல்றாரு. அவ்விடத்திற்கு பிரம்மன் வந்ததும் அவருடைய இளைத்த மேனியை கண்டு ஈசன், நான்முகன் நெடுங்காலம் சிறைப்பட்டு கிடந்ததால் மேனி இளைத்து விட்டது போலும் என்றார். பிரம்மன் அவரை வணங்கி, மகேஸ்வரா, தாங்கள் திருக்குமரனால் சிறையில் அடைக்கப்பட்ட நான் அந்த சிறைவாசமாக கொள்ளவில்லை. அதை தவச்சாலையாகவே எண்ணினேன். என் அகந்தை அழிந்து விட்டது, உள்ளம் புனிதமடைந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஈசன் அவரை பார்த்து மகிழ்ச்சியுடன் முன்போலவே படைப்பு தொழிலை செய்து வருமாறு அருள் புரிந்தார். பின்னர் ஈசன் குமாரனை இரு கைகளாலும் வாரி எடுத்து மடி மீது அமர்த்தி கொண்டு, குழந்தாய், பிரம்மனும் சொல்ல முடியாது தவித்த அந்த பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா? தெரியுமானால் எனக்கு எடுத்து கூறு பார்க்கலாம் என்கின்றார். கந்தப்பெருமான் கலகலவென்று நகைத்து, தந்தையே, பகிரங்கமாக யாவரும் கேட்கும் வண்ணம் சொல்வது முறையில்லை அன்றோ? இத்தகைய அரிய ஞானங்களை கேட்கின்ற முறையில் அன்றோ கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு குமரப்பெருமான். மகன் கூறிய வார்த்தைகள் ஈசனுக்கு மகிழ்ச்சியை தோற்றுவித்தன. மடி மீது அமர்ந்திருந்த குமரனை கீழே இறக்கி அங்கிருந்த ஆசனம் ஒன்றில் உட்கார வைத்தார். பின்னர் அதன் அருகில் தான் தரையில் அமர்ந்தவாறு வாய் புதைத்து தலை தாழ்த்தி, குழந்தாய், இப்போது என் செவியில் அதை கூற உனக்கு ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. குமரப்பெருமான் மலர்ந்த முகத்தோடு ஈசன் திருச்செவியோடு குனிந்து பிரணவத்தின் பொருளை எடுத்து சொல்றாரு. தந்தைக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்த தகப்பன் சுவாமியாக நம்முடைய எம்பெருமான் ஆறுமுகனை கண்டு தேவர்கள் பலவாறு தோத்திரங்களால் போற்றி கொண்டாடுறாங்க. எங்கும் பூமாறி பெய்கின்றது. பின்னர் ஈசன் கைலையை நோக்கி புறப்படுறாரு. திருக்குமாரனிடம் இறைவன் பிரணவத்தின் பொருளை கேட்டு அறிந்து கொண்டார் என்பதை தெரிந்து கொண்ட அகத்திய முனிவர் கந்தகிரிக்கு வந்து கந்தனை பணிந்து வணங்குறாரு. பிரபோ, இறைவனுக்கு எடுத்து கூறிய பொருளை தமக்கும் உபதேசித்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. கந்தவேலும் அவருக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசம் செய்விக்கிறார். முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருளை தகப்பன் சுவாமியாக இருந்து உபதேசித்த இடம்தான் சுவாமிமலை அப்படின்னு எல்லோராலும் போற்றப்படுகின்றது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்திலே இருக்கிற ஹைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.